ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு தாஸ் டி சந்திரசேகர் அவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அனைத்து மக்களுக்குமான ஒரு சேவையை முன்னெடுத்து செய்பவர். தான் சார்ந்த கட்சியில முக்கிய பொறுப்புல இருந்தாலும் எல்லா மக்களுக்குமான ஒரு சேவையை முன்னெடுப்பவர். தன்னை சுற்றியுள்ள மக்களுக்கு தேவையான அவசர மருத்துவ சேவைகள், பள்ளிக்கூடங்களில் மரம் வளர்ப்பு, சமூக ஒற்றுமைக்கும் மக்களின் பிரச்சனைகளுக்குமான சமூக தீர்வுகளைக்கான தன்னலமின்றி செயல்படுபவர். ஏழை குழந்தைகளின் கல்விக்காகவும் நிறைய முன்னெடுப்புகளை செய்துள்ளார். அரசியல் களத்தில் அனைத்து மக்கள் மற்றும் நிர்வாகிகளை அரவணைத்து செல்வதில் வல்லவர். அன்பு சகோதரர்களின் ஏழை எளிய மக்களுக்கான சிறப்பான சேவையையும் மக்கள் நல செயல்பாடுகளையும் பாராட்டி நம்ம நிறுவனத்தின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த சமூக சேவைகளை வழங்குவதில் நம்ம நிறுவனம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. நன்றி, வணக்கம். அதிகமாக பேச விரும்பலை. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு மாவட்டம் முழுவதும் இருக்கிற எங்களை மாதிரி ஆட்கள் அடையாளம் கண்டு இந்த விருதை வழங்கின இந்த நிறுவனம் மென்மேலும் வளரணும். எனக்கு விருது கொடுக்கறதோடு இந்த நிகழ்ச்சி நிறைவடையும் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த உலகத்தை விட்டு பயங்கரவாதம், சாதியவாதம் எல்லாம் முடியணும். எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும். உலகம் முழுவதும் மனிதர்களுக்கு சுதந்திரம் வேணும், சம உரிமை வேணும், அனைவருக்கும் கல்வி கிடைக்கணும். இந்த விருது என்னுடைய 48 வயதில் எந்த ஒரு விளம்பரம் இல்லாமல் என்னால் முடிஞ்ச உதவிகளை எனக்கு எட்டின உயரத்துக்கு நான் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் அந்த விருதுக்கு என்னை யார் பரிந்துரை பண்ணாங்க என்னன்னு தெரியாது.
நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எப்போதுமே என்னோட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோருக்கும் இனிப்பு வழங்குவேன். ஆனால் காலையில் எந்திரிச்சு மொபைலை பார்த்த உடனே கனத்த இதயம், எந்த பாவமே அறியாத ஈரானில் படிக்கக்கூடிய 115 குழந்தைகள், பெண் பிள்ளைகள், பெண் பாடகசாலை அது. அந்த பாடகசாலையில் 115 பிள்ளைகள் வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்ட சம்பவம் அந்த நாட்டினுடைய சுப்ரீம் லீடர், உலகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதாபிமானுடைய இதயத்தில் கண்ணீரை வளர்த்த கமேனி அவர்களுடைய கொலை செய்தி, இதெல்லாம் ரொம்ப என்னைய காலையிலே கனத்த இதயத்துக்கு ஆளாக்கிடுச்சு. ஏன்னா இதை நம்ம பேசல, நான் தள்ளுதல் இருக்குன்னு சொன்னால் இது உணர்வு. இன்னைக்கு இந்தியாவில் இன்னமும் ஏழைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னமும் நலத்திட்ட உதவிகள் வாங்குறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆட்களில் பெரும்பான்மையோர் இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் நம்மளை அடித்து சுரண்டின ஆங்கில ஏகாதிபத்தியம். அந்த ஏகாதிபத்தியம் இன்னும் அந்த உலகத்தை விட்டு நீங்கலைன்றது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதிய கொடுமை, மனிதர்களுக்குள்ளே வேறுபாடு, மத பிரச்சனை, உயர் ஜாதி கீழ் ஜாதி, இப்படி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அடித்தளம் ஆங்கில ஏகாதிபத்தியம் தான். நம்மளை பூரா பிரித்து நம்மளை சூறையாடின மாதிரி இன்னமும் அவங்களோட தாக்கம் வெறி குறையலை. வளைகுடா நாடுகளில் மாவீரனாக இருந்த சதாம் ஹுசேனை கொண்டாடுங்க. சும்மா இருந்த அந்த நாட்டை பிரித்து அந்த வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த வளமிக்க எண்ணெயை சுரண்டி அவன் நாட்டை வளமாக வாழ வைக்கிறதுக்காக அந்த 27 நாடுகளையும் பிரித்து அந்த நாட்டில் இருந்த உச்சபட்ச அதுலேயும் மிகப்பெரிய கொடூரம் என்னென்ற எனக்கு என்னுடைய இதயத்தை கணக்க வைத்தது கமேனின்ற தனி மனிதனுடைய அந்த கொலை அல்ல. இந்தியா 2012 அப்படி இல்லை உலக பொருளாதாரத்தில் சிக்கையில் இந்த கமேனி தான் நம்மளையெல்லாம் காப்பாற்றின ஒரு மாமனிதர். நம்முடைய இந்திய ரூபாயிலேயே நமக்கு கச்சா எண்ணெய் கொடுத்தார், கடனாக கூட கொடுத்தார். அன்றைக்கு அவர் கொடுத்ததுனால தான் நம்ம பசி பட்டினி இல்லாமல் இன்னைக்கு நம்ம இந்திய பொருளாதாரம் ஓரளவுக்கு ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறதுக்கு காரணம் அரபு தேசம். அதிலும் குறிப்பாக இந்த ராமநாதபுரம் சீமை. இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்கே 3 வேளை உணவும் நம்ம பிள்ளைங்க கல்வியும் கற்றுக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் நான் அறிந்த வரைக்கும் அந்த வளைகுடா நாடுகள். ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த படிப்பறிவு இல்லாத நம்ம ஜனங்களை எல்லாம் தன் பிள்ளைகளாக பாவிச்சு முத இஸ்லாமியர்கள் நம்ம மாவட்டத்திலேருந்து சவுதிக்கு போனாங்க. அப்படியே இஸ்லாமியர்களை தொடர்ந்து அனைத்து சமூக மக்களுமே இன்னைக்கு போய் வெளிநாடு போனவொன்னா தெரியுது நம்ம பிள்ளைய படிக்கணும், நம்ம பிள்ளைய அடுத்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஈக்குவலாவது படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து பணம் காசுகள் அனுப்பி வீடு வாசலை கட்டி, இங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது, ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருந்த ஒரு சாலை வசதிக்குள்ள இல்லாத மாவட்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு வளைகுடா நாடுகளில் சம்பாரித்து பெரிய செல்வத்தை அடைஞ்சவங்க, அதில் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த பெரிய செல்வந்தர்கள் நிறைய கிராமங்களை, நிறைய தன்னார்வ அமைப்புகளை தேர்ந்தெடுத்து ஃபுல் ஃபண்டிங்குமே பண்ணி இந்த மாவட்டத்தை மிகப்பெரிய வளர்ச்சி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நவாஸ்கனி பற்றி கூட ஒரு மாமா முறை உள்ளவர் தான் நவாஸ்கனி எம்பி. அவங்க வருஷத்துக்கு 700 குழந்தைகளுக்கு உயர் கல்விக்கு பணம் கொடுக்குறாரு. வருஷம் அனைத்து சமூகத்திலையும் அதில் எந்த ஒரு அரசியல் தலையிலுமே இல்லாமல் கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த மாவட்டத்தில் நம்மெல்லாம் வாழ்றதுக்கு அரபு தேசமும் ஒரு முக்கிய காரணம். அந்த மாதிரி தேசங்கள் இந்த மாதிரி ஏகாதிபத்தியத்தினால, அந்த ஏகாதிபத்தியம்ன்றது வார்த்தை கீழே இருந்து வரைக்கும் பரவியது. அதனால கலந்து கொண்ட அனைவருக்குமே கனத்த இதயத்தோடு வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சு ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்க்கை எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும், எல்லா மக்களுக்கும் கிடைக்கணுன்றத மனசில் எந்த வேறுபாடும் இல்லாமல் நம்மளை பிரித்த அந்த ஆங்கில ஏகாதிபத்தியம் ஒழியணும், நம்ம இந்தியா வளரணும், எல்லா மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி, வணக்கம் சார்.
நம்ம இந்தியாவுடைய பாரம்பரியமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களை கண்டு. அன்பு சகோதரர் சந்திரசேகர் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை கண்டு ஒரு இந்து மதத்தை சேர்ந்த சகோதரராக இருந்தாலும் உங்களுக்கு அவர் பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே இன்னைக்கு ஒரு இஸ்லாமியர்களை பத்தி தான் இருந்தது. அதுதான் வந்து இந்த நாட்டோட ஒற்றுமை உங்களுக்கு கண்டு, இந்த நாட்டோட சமூக நல்லிணக்கம் உங்களுக்கு கண்டு, இந்த தலைமுறைக்கும் சரி அடுத்த தலைமுறைக்கும் சரி நம்ம கொண்டு போகக்கூடிய முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கண்டு. இன்னைக்கு அந்த விஷயங்கள் இல்லாதனாலதான் யார் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா அதை மாத்திடுவேன் இதை மாத்திடுவேன் அதை உடைச்சிடுவேன் இதை உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு ஆயுதத்தை இருக்கிறதா நினைச்சிட்டு உங்களுக்கு அந்த ஆயுதம் அவங்களுக்கான அழிவு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியறது இல்லை. உங்களுக்கு கண்டு உலக நாடுகள் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி உங்களை கண்டு அடுத்த நாட்டு வளத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதுக்காகவும் அடுத்த நாட்டு எல்லாருமே கள போராளியா இருந்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கறது அந்த நல்ல தரத்துல சொல்லிட்டு உங்களுக்கு இந்த அருமையான சந்தர்ப்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சந்திரசேகர் சாருக்கு வந்து ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த சமூக சேவை விருது வந்து கொடுத்ததெல்லாம் நம்ம அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சகோதரர் அவர்கள் மேலும் மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளோட எல்லா ப்ரோக்ராம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைஞ்சு செயல்படுறவங்களுக்கு நம்ம திட்டங்களுக்கு அவங்களும் முன்னோடி மனிதரா இருக்கணும்னு சொல்லி இந்த டயத்துல வந்து ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறவங்களுக்கு வந்து நன்றி. அடுத்த விருதாளர் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறவங்களுக்கு அதை முடிச்சுட்டு வந்து ப்ரோக்ராம் முடிச்சிடலாம் உங்களுக்கு.